Subject matter of international economics. The subject matter of international economics covered four types of classification. First one, pure theory of trade, policy issues, international cartels and trade blocks. The last one is international financial and regulatory institution. First we see pure theory of trade. It explains the causes of foreign trade, reason for foreign trade, composition, direction, volume of trade, determinants of terms of trade and exchange rate, issues related to balance of trade and balance of payments. So this theory explains about the causes, reason for foreign trade. Composition means ஸோ எந்தெந்த குட்ஸை வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணணும், எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூம் ஆஃப் ட்ரேடு. இட்ஸ் அ நத்திங் பட் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Determinants of terms of trade, that is quantity of trade and value of trade, and terms of trade. It's a exchange rate. Exchange rate means what is the ratio between our own country and other country and issued related to balance of trade and balance of payment. These are components of study. These are components of study under the heading of international economics. So next one is policy issues. So this part explains policy issues such as free trade versus production trade. ஸோ எல்லா கண்ட்ரியுமே ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் ட்ரேட் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்களா, ஆர் ரெகுலேட்டிங் ட்ரேடை வந்து எப்படி ரெகுலேட் பண்ண போகிறாங்க, கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி ஃப்ளோஸ். ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ட்ரேட் வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் அத்தாரிட்டி, டாக்ஸேஷன், யூஸ் ஆஃப் டாக்ஸேஷன், சப்சிடிஸ் அண்ட் டம்பிங், exchange control, convertibility, foreign aid. So these measures are correcting disequilibrium. Disequilibrium means balance of payments-ல வந்து எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் வந்து ஹையாக இருக்கா, இல்லை இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் வந்து லோவாக இருக்கா. ஸோ இந்த டிஸ்ஈக்குலிபிரியத்தை வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ரிலேட்டட் பாலிசி இஷ்யூஸ் அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். The next one is international cartels and trade blocks. This part deals with the economic integration. So எல்லா கண்ட்ரீஸும் வந்து எக்கனாமிக் இன்டகிரேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க in the form of international cartels. So custom unions, monetary unions, trade block, economic unions and like. ஸோ இதெல்லாம் வந்து கவர்டு, எந்த சப்ஜெக்டில் வந்து கவர்டு ஆகுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். The last one is இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி அந்த ட்ரேடை வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக என்ன நீடு அப்படின்னா மானிட்டரி ஃபண்ட். மானிட்டரி இஸ் நத்திங் பட் மணி ரிலேட்டட். ஸோ இந்த மானிட்டரி ஃபண்டை வந்து IMF, WTO, IBRD இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்த ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கண்ட்ரியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் எ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். ஸோ அண்ட் ரிலேஷன்ஸ் ஷால் பி பார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். ஸோ இதனுடைய இந்த IMF, IBRD, WTO உடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் ட்ரேட். Already you have learned in a commerce subject. What is a trade? Trade means nothing but it's a exchange of goods and services. Exchange of goods and services is called as a trade. Trade can be classified into two types. First one, internal trade. The second one is international trade. First one, internal trade. Internal trade means what? It's a goods and services exchange within a country. Exchange within a country is called as a internal trade. That is otherwise known as domestic trade, home trade or intra-regional trade. The next one is international trade. The trade or exchange of goods and services between two or more countries. ஸோ நம்மளுடைய எல்லையை தாண்டி நம்ம வந்து என்னெல்லாம் வந்து சேல் பண்ணுறோமோ இட்ஸ் கால்ட் அஸ் அ இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் it's otherwise called as a
external trade or foreign trade or inter-regional trade. The next one is differences between internal trade and international trade. So first, internal trade. Internal trade different explains different individuals and firms within the region, within the nation to export within the nation to sold goods and services is called as internal trade. International trade, it's a trade take place between different individual firms in different countries is called as a international trade. So internal trade la labor and capital வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும் ஒன் ரீஜியன் டு அனதர் ரீஜியன். இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் லேபர் அண்ட் கேபிட்டல் ஈஸியாக வந்து ஒன் நேஷன் டு அனதர் நேஷன் வந்து மூவ் ஆகாது. இங்கே வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பட் இங்கே வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் do not easily move from one country to another country. Okay, so next one is only இங்கே வந்து internal tradeல the trade people followed one common currency, but international tradeல the trade people followed different currencies. Internal tradeல physical and geographical condition of a country more and less similar. So physical ஆக்டிவிட்டீஸையும் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸும் வந்து இங்கே வந்து லெஸ் லெவலில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸை வந்து 2 countries வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ்ஸாக இருக்குது, ட்ரேடும் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸும். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் that is such as like interest rate, trade laws, different between different countries. So different countries different rules and regulation, trade related rules and regulations follow பண்ணுறாங்க.